ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் ரம்யஜாமாத்ரியோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்மசப்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சார்யவர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யமோகதஸ்ததிதராணி த்ரிணாயனேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹு ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சபசிரசித்தமத்யாமயந்தி ஸ்வோர்ச்சிஷ்டாயாம் சரஜனிகலிதம் யாவலாத்ரிக்தவந்தே கோதாதஸ்யேன வைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல வல்வளையாய் நாடி நீர் வேங்கடவர்க்கென்ன விதி என்னையும் மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஆண்டோள் திருவடிகளே சரணம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மறி ஒத்து தீ விழித்து வேர்மயிர் பொங்க வெப்பாடும் பேர்ந்துதறி முரணிவிருந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே பூவை பூ வண்ணா உன் கோவில் நின்று மிங்கனே போங்கருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் ஏதோ ரம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீயத்பதியான பெருமாள் திருமங்கமடம் ஸ்ரீ வீரநரசிம்ம சுவாமியுடைய திருவருளாலும் மாயோனை வாழ்வலியான் மந்திரம் கொண்ட கலியனுடைய திருவருளாலும் குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுடைய அனுகிரகங்களாலும் நாம் அனுபவித்து வருகிற திருப்பாவை வைபவத்திலே மாரி மலைமுழஞ்சில் மன்னிக்கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்று தாயார் சீரிய சிங்கம் என்ற ஒரு பதத்தை அருளி செய்கிறார். திருப்பாவையிலே இரண்டு சிங்கப் பெருமாளை இரண்டு நரசிம்ம பெருமாளை தாயார் அழைக்கிறார். ஜெகன்மாதாவான தாயார் சர்வேஸ்வரனான எம்பெருமாண்டத்திலே பாமர பக்தாத்மாக்களுக்கு உஜ்ஜீவிக்கைக்கு சுலபமான வழியை கூறி அருள வேண்டும் என்று பிரார்த்திக்க வராக பெருமாள் பூமி தேவி நீ ஒரு விசேஷமான கலியுகத்திலே பூமியிலே அவதாரம் பண்ணி சகல வேதாந்த சாஸ்திரங்களை உன் திருவாயாலே மிக விசேஷமான கிரந்தமாக அனுகிரகம் பண்ணுவாயாக. உன் வார்த்தையை கேட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு உயர்ந்த தர்மமாகிய விஷ்ணு மார்க்கம் தரிசனம் கிடைக்கும். விஷ்ணு மார்க்கத்திலே அவர்கள் சுலபமாக ஈடுபட்டு நல்வீடு பெறுவார்கள் என்று அனுகிரகம் பண்ணினார். தாயாருடைய அவதாரம் என்பது வராக அவதாரத்திலேயே முடிவு பண்ணப்பட்டது. 352 கோடி வருஷங்களுக்கு முன்பு பெருமாள் வராக அவதாரம் பண்ணினார். 352 கோடி வருஷங்கள். மிக விசேஷமான கலியுகத்திலே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதாரம் பண்ணினார். கார்கடே பூர்வபல்குன்யாம் துளசி காண்டோத்பவாம் பாண்டே விஸ்வம்பராம் கோதாம் வந்தே ஸ்ரீரங்கநாயகி. ரங்கநாயகி ரங்கநாதனுக்கு பட்ட மகிழ்ச்சியாக பிறந்தவள் ஆண்டாள் நாச்சியார். திருமாலிரும் சோலை அழகர் திருவரங்கத்து பெரிய பெருமாளுக்கு 2 கிஃப்ட் கொடுத்தார், 2 வெகுமதிகள் கொடுத்தார்னு பார்த்தோம். 2 பரிசு. ஒன்று சங்கத்தமிழாலே சகல புவனங்களுக்கும்
நல்வாழ்விற்கு வழிகாட்டியவள் சங்கத்தமிழாலே சகல புவன ஜீவாத்மாக்களுக்கும் உய்யும் வகையை உய்யும் வழியை சர்வ சுலபமாக்கி காட்டினவள் கோதை நாச்சியார். ஆண்டாள் நாச்சியாரை ரங்கநாதனுக்கு கொடுத்தார். ஆன தமிழ்மறைகள் 1000 வான்திகழும் சோலை மதிலரங்கருக்கு கொடுத்தார் நம்மாழ்வார் மூலமாக. திருவாய்மொழியை பாடினவர் நம்மாழ்வாரா இல்ல திருமாலிரும் சோலை அழகரானா? நம்மாழ்வாருடைய திருவாக்கு அழகர்தான் திருவாய்மொழியை பாடினார். பாரத தேசத்திலே 2 திருமலைகள். ஒரு திருமலை திருவேங்கட மாமலை, மற்றொரு திருமலை தென் திருமலை. தென் திருமலைனா திருமாலிரும் சோலைக்கு மட்டும்தான் அந்த பேர். புதுசா கோவில் கட்டி தென் திருமலை எல்லாம் வச்சுக்கிறா. அது தென் திருமலை ஆகாது. தாயார் தான், மனைவி தான், பெண் தான். தென் திருமலைன்னு சொல்லியாச்சுன்னா திருமாலிரும் சோலை அழகர் மலை. குலமலை, கோலமலை, குளிர் மாமலை, கொற்றமலை, நிலமலை, நீண்டமலை, திருவாலிரும் சோலை மலை. சப்தகிரி கஷேத்திரம். திருவேங்கடமுடையான் எழுந்தருளி இருக்கின்ற திருமலை திருப்பதியும் சப்தகிரி கஷேத்திரம். சுந்தரபாகுவான அழகர் எழுந்தருளி இருக்கின்ற திருமாலிரும் சோலை சப்தகிரி கஷேத்திரம். 2 சப்தகிரி கஷேத்திரங்கள். திருவேங்கட மாமலைக்கு எவ்வளவு பெருமை உண்டோ அத்துணை பெருமையும் திருமாலிரும் சோலைக்கு உண்டு. அதை காட்டிலும் ஒரு ஸ்தானம் அதிகமான பெருமை. ஒரு ஸ்தானம் அதிகமான பெருமை திருமாலிரும் சோலைக்கு. செஞ்சொற்கவிகால் உயிர்காத்து ஆட்சேமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாயன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து. மாயக்கவி சர்வேஸ்வரனான எம்பெருமானை அவன் திருவடிகளை சேர வேணும், அவனுக்கு அடிமை பண்ண வேணும் என்கிற விசுவாச புத்தி உடையவர்களுக்கு மட்டும் சர்வ சுலபமான கவி இந்த திருவாய்மொழி. இந்த திருவாய்மொழி சர்வ சுலபமான பிரபந்தம். பற்றுடை அடியவர்க்கு எளியவன். தன்னிடத்திலேயும் தன் அடியார்களிடத்திலேயும் பற்றுடையவர்களான பிரீதி உடையவர்களான பக்தாத்மாக்களுக்கு பெருமாள் சர்வ சுலபன், மற்றவர்களுக்கு அரியவன். அதுபோல செஞ்சொற்கவிகால் உயிர்காத்து ஆட்சேமின் திருமாலிரும் சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் வந்து. என் நெஞ்சும் உயிரும் உள்கலந்து நின்னார் அறியா வண்ணம் என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. அடுத்த பாசுரத்திலே சொல்றார், இந்த திருவாய்மொழியை பாடினவன் அடியேன் கிடையாது, சாட்சாத் அழகர். மாயக்கவியாய் வந்து என் நெஞ்சும் உயிரும் அவையுண்டு தானேயாகி நிறைந்தானே. தானேயாகி நிறைந்து எல்லா உலகும் உயிரும் தானேயாய் தானாய் தன்னை தான் பாடி. என்ன அழகான வார்த்தை, என்ன அழகான வார்த்தை. வேதம் தமிழ் செய்த மாறனாச்சே. 5100 வருஷங்களுக்கு முன்பு தமிழை செம்மொழியாக்கிய வள்ளல் நம்முடைய சடகோபர், நம்மாழ்வார், மாறன், காரிமாறன். வேதம் எம்பெருமானை பிரம்மம் 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 கருது. அந்த வேத வார்த்தை மாறாமல், வேத அர்த்தம் மாறாமல், உயர்வர உயரன் உடையவன் எவனவன், மயர்வர மதினன் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயர் அரு சுடர் அடி தொழுது எழு என் மனனே என்று இன்னார்தான் என்று சொல்லாமல் பகவானுடைய அங்க லட்சணங்கள், குண வைபவங்கள், சொரூப லட்சணங்களை சொன்னார். உயர்வு அற உயர் நலமுடைய, மயர்வர அஞ்ஞானத்தை போக்கி ஞான பிரகாசத்தை கொடுத்தவன், கொடுக்கின்றவன். மயர்வர மதிலம் அருளினன்,
அயர்வரும் அமரர்களுக்கு அதிபதி. அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை நினைச்சா, யார் திருவடிகளை தியானம் பண்ணா எல்லா துக்கங்களும் போகுமோ, எல்லா கஷ்டங்களும் போகுமோ, அப்படிப்பட்ட திருவடிகளை உடையவன் அந்த பரமாத்மான்னு சொன்னார். மாய கவியாய் வந்து அந்த திருவாய்மொழி பூர்த்தியா அழகர் தான் பாடினார். எப்படி வேத ஸ்வரூபம் திருவேங்கடமுடையானோ, திராவிட வேத ஸ்வரூபம் திருமாலின் சோலை அழகர். திருமாலின் சோலை அழகர் திராவிட வேத ஸ்வரூபம். திருமலைக்கு எவ்வளவு பெருமையோ அத்துணை பெருமையும் அதை காட்டிலும் ஒரு ஸ்தானம் அதிகமான பெருமை திருமாலின் சோலைக்கு உண்டு. திருவேங்கடமுடையான் சொன்னார். இன்னைக்கு பாசுர வியாக்கியானத்திலே அந்த விஷயம் வரும். வான்திகழும் சோலை மதில் அரங்கர் வன் புகழ்மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000 ஈன்ன முதல் தாய். அப்போ திருவரங்கத்து பெரிய பெருமாளுக்கு ஆண்டாள் நாச்சியாரையும் கொடுத்து அதற்கு முன்னதாக திருவாய்மொழியையும் கொடுத்தவர் அழகர். 2 பெரிய பரிசுகளை கொடுத்திருக்கார் அழகர். அதனாலதான் ஆண்டாள் நாச்சியார் சொன்னார், தெள்ளியார் பலர் கைதோழும் தேவனார் வள்ளல் மாலிரும் சோலை மணார். வள்ளல் வள்ளல். அழகிய திருத்தோள்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய தோள்களை பார்த்தா பார்த்துட்டே இருப்பாளாம். வைத்தகன் வாங்காமல் தோள் கண்டார் தோளே கண்டார் என்பர் கம்பநாட்டாழ்வார். மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணான்னார் பெரியாழ்வார். தோள்கள் 1000 தாய் அப்படின்னார் நம்மாழ்வார். எத்தனை கோடி ஜீவாத்மாக்கள் இருக்கானோ அத்தனை பேரை ஆரத்தழில் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தடந்தோள் உடையவன் எம்பெருமான். திருமாலிரும் சோலை அழகர் சுந்தர பாகு. அழகிய திருத்தோள்களை உடையவன் பேர் சுந்தரபாகு. மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மயிர்வங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நீ கோவில் நின்றும் இங்கனே போந்தருளியா வந்தருளியா. அது விசேஷமான அர்த்தம். இங்கனே போந்தருளி. செங்கண் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல். அதாவது சந்திர சூரியர்கள் 2 பேரும் ஏக காலத்திலே உதயமானா எப்படி இருக்கும்? சந்திர சூரியால் 2 பேரும் ஏக காலத்திலே உதயமானா எவ்வளவு பெருமையா இருக்கும்? சூரியனை பார்த்தால் தாமரை அலரும். தாமரை அலரும். சூரிய அஸ்தமனம் ஆகி சந்திரோதயம் ஆயிடுத்தினால் தாமரை குவியும். குவிந்தும் மலர்ந்தும். செந்தழலே வந்து அழலை செய்தினும் செங்கமரம் தாமரை புஷ்பமானது சூரிய ரஷ்மி பட்ட உடனே மலரும். சூரியனிடத்திலே உஷ்ணம் இருக்கு, நெருப்பினிடத்திலே உஷ்ணம் இருக்கு. அதனால தாமரை புஷ்பத்துக்கு பக்கத்துல நெருப்பை வச்சா அது அலருமா? அலராது, எரிஞ்சு போயிடும். வெங்கதிரோர் கல்லார் அலராவார். திருவித்தோக்கோட்டை எம்பெருமான பார்த்து பாடுறார் ஆழ்வார் குலசேகர பெருமாள். தாமரை புஷ்பம் போல் மலர்ந்தும் குவிந்தும் திகழ்கின்ற தாமரை புஷ்பத்தை போல அந்த தாமரை மலரும் பொழுது எவ்வளவு ரம்யமாக இருக்குமோ அதுபோல கண்ணா நீ துயில் எழக்கூடிய அழகை, துயில் எழும்போது திருக்கண்களை திறக்கக்கூடிய அழகை நாங்கள் பார்த்து ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள் தாயார். பெருமாள் கேட்டார், எப்படி கண்ணை திறக்கணும் சொல்லுங்க. அகல விழித்தானேன், அகல விழிச்சிடக்கூடாது. சடக்கர கண்களை திறந்துடக்கூடாது. கிண்கணி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ
திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் என் மேல் விழியாவும். ஏக காலத்திலே சந்திர சூரியால் உதயமான எப்படி இருக்கும்? தாமரை மலர்ந்தும் குவிந்தும் மலர்ந்தும் குவிந்தும் அதுடைய வைபவம், விகசித வைபவம் நிகழ்வதைப் போல சிறிது சிறிதாக திருக்கண்களை திறக்க வேண்டும். மலர்ந்தும் குவிந்தும் திறந்தும் மூடியும் உன் திருக்கண்களை திறக்க வேண்டும். அந்த கண்களை திறக்கக்கூடிய அழகை பார்த்து நாங்கள் ரசிக்க வேண்டும். அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியே, எங்கள் மேல் சாபம் இழிந்து. கண்ணா, உன்னை பிரிந்த துக்கம் நிவர்த்தியாகும்படி உன் திருக்கண்களால் எங்களை கடாட்சித்து எங்களுக்கு ஏற்பட்ட பிரிவாகிய சாபத்தை, அந்த தாபத்தை தவிர்த்து அருள வேணும். எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோ ரம்பாவாய். அப்படி திருக்கண்களை திறந்து பார்ப்பாயானால் உன்னை பிரிந்த துக்கம், உன்னை பிரிந்த வருத்தம் எங்களை விட்டு அகலும் என்று பிரார்த்திக்கிறார். பெருமாளும் திருப்பாவை பெண்களிடத்திலே மிகுந்த ஈடுபாடுடையவன். கோசம்ரட்சணம் பண்ணக்கூடியவாளாச்சே. ஒருவன் ஒரு பசுமாடு கன்று போட்டு அந்த கன்றை மாடாக வளர்த்து, அந்த பசுமாடு அந்த கன்று மாடாக வளர்ந்து அந்த பசுமாடு பல கன்றுகளை போட்டு பல வருஷங்கள் நன்றாக வாழ்ந்து இயல்பாக முக்தி அடையும் வரை ஒருவன் ஒரு பசுவை ரட்சித்தால் எத்தனையோ அஸ்வமேத யாகம் பண்ணின பலன்கள் உண்டு. சாஸ்திரங்கள் சொல்றது கோ சம்ரட்சணம். கோ சம்ரட்சணம் அவ்வளவு சிறந்தது. ஒரு பசுவை வளர்த்தாலே இவ்வளவு பெருமைனா, திருவாய்ப்பாடியில் உள்ளவ எத்தனை பசுக்களை வளர்த்தார். கற்றுக்கறவை கணங்கள் ஏற்ற களங்கள் எதிர்வங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள். கூட்டம் 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 கூட்டமா பசுக்களை வச்சுட்டு இருக்காள். அத்தனை பசுக்களை ரட்சிக்கிறாள். அத்தனை பசுக்களை ரட்சிக்கிறார். அந்த கோசம்ரட்சணம் என்ற ஒரே காரணத்தை உத்தேசித்து அதையே மிக சிறந்த வைபவமாக கருதி சர்வேஸ்வரனான எம்பெருமான் தானும் அந்த இடைச்சாதியிலே பிறந்தார். பெருமாள் இவாளுடைய தாரதமியம் பார்த்து பிறந்தானா? இவா நிறைய யாகங்கள் பண்றா, யாகத்துக்கு நெய் கொடுக்கிறா, இவ்வளவு உபயம் பண்றா, இவ்வளவு கோடிக்கணக்கில் செலவழிக்கிறான்னு பார்த்து பெருமாள் அனுகிரகம் பண்ண போறானா? கிடையாது. கோடி கோடியா கைங்கரியம் பண்ணினாலும், கோடி கோடியா தர்மம் பண்ணினாலும் துளி அகம்பாவம் ஏற்படுமேயானால் மொத்த கைங்கரியமும் வீண். ஒரு அண்டா பால்ல ஒரு துளி விஷம் கலந்தது போல சிரத்தையா பண்ணணும், விளம்பரம் இல்லாமல் பண்ணணும், ஆத்மார்த்தமா பண்ணணும், பகவானுடைய ஆனந்தத்திற்காக பண்ணணும். அவ்விதம் கைங்கரியம் பண்ணும் போது ஸ்ரீ வைஷ்ணவானிடத்திலே அபச்சாரப்படக்கூடாது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் மனசு சந்தோஷப்படும்படி கைங்கரியம் பண்ணணும். பாகவதோத்தமர்களுடைய மங்களாசாசனம் கிடைக்கும்படி கைங்கரியம் பண்ணணும். அதுதான் கைங்கரியம். அதுதான் கைங்கரியம். செங்கண் சிறிச்சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அம்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் என்று ஒரு வார்த்தை சொன்னவுடன் கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். இவர்கள் சொன்னபடியெல்லாம் கண்களை திறந்து காட்டினான். கண்ணனம் பெருமானின் கண்களை திறந்து அவன் துயில் உணரக்கூடிய அழகை அனுபவித்தார்கள். கண்ணன் கண்ணல்லது இல்லையோர் கண்ணே. அழகிய கண்களை உடையவன். அதனாலதான் கண்ணன்னு பேரு. அதனாலதான் கண்ணன்னு பேர். ஒரு வீரன், பெரிய வீரன், அவன் ஒரு கொடைய பிடிச்சுட்டு இருக்கான். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கார். சுவாமி ராமானுஜர் திருவரங்கம் திருவீதி வழியா போகும்போது அந்த வீரன் மல்லன் ஒரு கொடையை பிடிச்சுட்டு இருக்கான். அந்த கொடைக்குள்ளே ஒரு அழகான பெண் இருக்காள். அந்த பெண் முகத்தை பார்த்துட்டே இந்த வீரன் பின்னோக்கி நடந்து சென்றான். பெண் முகத்தை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டே போறான். இந்த அதிசயத்தை பார்த்தார்.
எம்பெருமானார் தன்னுடைய சிஷ்யால அழைச்சு, அது யார் அப்படி ஒரு குடப்பிடிச்சுட்டு போறாரே, ஒரு பெண்ணுக்கு குடப்பிடிச்சுட்டு இருக்கார், அந்த பெண் முகத்தை வச்சகன் வாங்காமல் பார்த்துபடியே பின்னோக்கி நடந்து போறாரே, அது யார்? கைங்கரியவராளா சொன்னா, அவன் பெரிய மல்யுத்த வீரன், பெரிய மல்லன், பல பேரை ஒரே ஆளாக பொருது ஜெயிக்கக்கூடிய பலசாலி, குத்துச்சண்டை வீரன் சொல்லுவாள், 10 பேர் அடிச்சாலே மொத்தம் சமாளிப்பான், அப்படிப்பட்ட வீரன். அப்படியா? அவன் யாரோ ஒரு பெண் பிள்ளைக்கு கொடைபிடிக்கிறானே, அவள் யார்? சுவாமிகள்லாம் சொன்னான், அடியேன் அந்த கொடைக்குள்ள இருக்காளே, அவள் அந்த மல்லனுடைய மனைவி. அந்த தன்னுடைய மனைவிக்கு அவன் கொடைபிடிச்சுட்டு போறான். அது சரி, மனைவிக்கு கொடைபிடிக்கட்டும். அவள் முகத்தை வைத்தகன் வாங்காமல் கொடைய பிடிச்சுட்டு அவள் முகத்தை பார்த்து இந்த மல்லன் பின்னோக்கி நடந்து போறானே, இது என்ன விந்தையா இருக்குன்னு கேட்டார். அவன் அழைச்சிட்டு வாங்க. சிஷ்யாலாம் போய் அந்த மல்லனை அழைச்சிட்டு வந்தா. அந்த மல்லனும் எம்பெருமானாரை சேவிச்சான். சுவாமி, ஏன்பா நீ கொடைக்குள்ள ஒரு பெண் இருக்காளு, கொடைய ஒரு பெண்ணுக்கு பிடிச்சிட்டு போறியே, அந்த பெண்ணும் வந்து சேவிக்கிறார். இவள் யார் என்று கேட்க, இவள் என்னுடைய மனைவி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருங்கோ, க்ஷேமமா இருங்கோ. சரிப்பா, அவளுக்கு கொடைய பிடிச்சுட்டு அவள் முகத்தை பார்த்துட்டே போறியே, பின்னோக்கி நடந்து போறியே, அதில் என்ன விசேஷம், என்ன காரணம் என்று வினவினார் சுவாமி ராமானுஜர். அதற்கு அந்த மல்லன் சொன்னான், சுவாமி, இவள் என்னுடைய மனைவி. இவள் கண்ணழகை மிஞ்சி வேறொரு கண்ணழகை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அழகு, அழகுக்கே அழகாக திகழக்கூடிய திருக்கண்களை உடையவள் என் மனைவி. அவள் கண்ணை நான் கணப்பொழுதும் இமை கொட்டாமல் பார்த்துட்டே கொடைப்பிடிச்சுட்டே போவேன். ஏன் கொடைப்பிடிக்கிறேன் தெரியுமா? இந்த சூரியனுடைய ஒளிப்பட்டு இந்த கண்களுக்கு ஏதும் தீங்கு நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அவளுக்கு கொடைபிடிக்கிறேன். பத்திரிக்கை கொடைபிடிக்கிறான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உன் மனைவியுடைய கண்ணழகை மிஞ்சின கண்ணழகை யாருக்குமே கிடையாதா என்று கேட்டார் சுவாமி. அந்த மல்லன் சொன்னான், ஆம் சுவாமி, என்னுடைய மனைவியின் கண்ணழகை விஞ்சிய அழகான கண்களை வேறு எங்கும் பார்த்ததும் இல்லை, பார்க்க முடியாது. கண்ணழகில் சிறந்தவள் என் மனைவிதான் என்று அடிச்சு பேசினான். சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். உன் மனைவியின் கண்ணழகை மிஞ்சிய அழகிய திருக்கண்களை நான் காட்டினால் நீ என்ன செய்வாய்? 2 பேரும் சொன்னான். சுவாமி, அப்படி ஒரு வைபவம் நிகழ்மேயானால் அடியோங்கள் தேவருக்கு அடிமை. மல்லன் சொன்னான், என் மனைவியின் கண்ணழகை மிஞ்சிய அழகிய திருக்கண்களை, அழகிய கண்களை தாங்கள் காட்டுவீரேயானால் நாங்கள் 2 பேரும் தேவரீருக்கு அடிமை. உடனே அந்த மல்லன் கையை பிடிச்சுட்டார். ஆச்சாரியுடைய ஸ்பர்சம் கிடைக்கிறது. ஆச்சாரியின் ஸ்பர்சம் கிடைச்சுடுத்து. நேர உள்ள அழைச்சிட்டு போனார். சப்த பிராகார மத்தியே சரசிஜமுகுளோர் பாசமானே விமானே காவேரி மத்திய தேசே ஹிமகர சிற்சி தீர புன்னாக்க பார்ஸ்வே. உள்ள ஒரு கருப்பா ஒரு ரத்தனம் படுத்துட்டு இருக்கு. சப்த பிராகாரத்துக்குள்ளே ரங்கபதியான பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்காரு. அழகா படுத்துட்டு இருக்காரு. காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சமாசுதேவோ ரங்கேசகா பிரத்யட்சம் பரம்பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசர். ரங்கசாயி, ரங்கசாயினா படுத்துட்டு இருக்கான். அழைச்சிண்டு போனவரோ ஜெகதாச்சாரியர். ஜெகதாச்சாரியர் இந்த மல்லன் கையை பிடிச்சுண்டார். அந்த தம்பதிகளை அழைச்சிட்டு போனார். கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடு நீண்டவ பெரியவாய கண்களை உடைய திருவரங்கத்து பெரிய பெருமாள் திருக்கண்களை
சேவை பண்ணி வச்சார் சுவாமி ராமானுஜர். சேவை பண்ணி வச்சவரோ ஜெகதாச்சாரியர். சேவிச்சவனோ அழகான வார்த்தை சொன்னான். என் மனைவியின் கண்ணழகை விட அழகில் சிறந்த கண்களை காட்டுவீரேயானால் நானும் அடியேன் மனைவியும் தேவருக்கு அடிமைன்னு சொல்லிட்டார். பெருமானார் விடுவாரா? காமிச்சார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் மருட்கண் அணிநிறமும் கண்டேன் கண்டேன் கண்டேன்னு ஆழ்வார் நம்ம காட்டி கொடுத்தார். அது மாதிரி இந்த மல்லனுக்கு பெரிய பெருமாளை காட்டி கொடுத்தார். கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்கள், அழகான விசாலமான நேத்திரம். காட்ட கண்டான் மல்லன். அங்கே சரணாகதி பண்ணான். சுவாமி, அடியேனும் அடியனுடைய மனைவியும் தேவரீருக்கே அடிமை. பிள்ளை உறங்கா வில்லிதாசன்னு பேர். அப்படிப்பட்ட கண்ணழகு பெரிய பெருமாளுக்கு. தாயார் செங்கண் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல்னு ஒரு வார்த்தை சொன்னாலே பெரிய பெருமாளை திருவுள்ளத்தை நினைச்சுட்டு தான் சொல்லியிருக்கா. ஏன்னா அவன் தானே கைப்பிடிக்க போறான். ஆண்டாள் நாச்சியாருக்காகவே அவதாரம் பண்ணினவன் ரங்கநாதன். ரங்கநாதாவதாரம் என்பது கோதாவதாரத்திற்கு பல லட்சம் வருஷங்களுக்கு முன்பே நிகழ்ந்தது. ஸ்ரீ ரங்கநாத அவதாரம். தானே தோன்றினான் க்ஷீராப்தியில. தானே தோன்றின பெருமாள் ரங்கப்பிரபு ஆண்டாள் நாச்சியாருக்காக அவதாரம். பாதாதி கேசபரியந்தம் தன்னையே ஆண்டாள் நாச்சியாருக்கு பரிசாக கொடுப்பதற்காக தோன்றினான் ரங்கநாதன். இந்த கண்ணன் கேட்டான், குழந்தைகளா, நான் உங்களுக்கு செய்ய வேண்டியது யாது சொல்லுங்க. கண்ணா, உன்னை நாங்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்பினோம். நீ திருக்கண்களை திறக்கக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாவோ. சந்திரனும் சூரியனும் ஏக காலத்திலே எழுந்தால் எப்படி தாமரை மலர்ந்தும் குவிந்தும் திகழுமோ அதுபோல திங்களும் ஆதித்யன் விழுந்தார் போல் செங்கன் சிரிச்சிறுதே எம்மேல் விழியாகும். சந்திர சூரிய உச்சநேயத்தினை பெருமாளுடைய கண்களிலே தான் சந்திர சூரியால் தோன்றுகிறார்கள். அப்படிப்பட்ட ரங்கப்பிரபு ரங்கநாதன் கண்ணனா இருக்கானே. அப்போ கண்களை திறந்து காட்டினேன், வேறு என்ன வேணும்னு கேட்டான். திருப்பாய்ப்பெண்கள் சொன்னா, படுக்கை கட்டிலில் இருந்தபடி கேட்டால் அது சரியாகாது. உம்முடைய சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி வார்த்தை சொல்லும், எங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளும் என்று பெருமாளை ஒரு உத்தரவு பண்றான். பெருமாளுக்கு உத்தரவு போடுறான். பெருமாளுக்கு ஒரு உத்தரவு போட்டான், அவருடைய சிம்மாசனத்தில் இருந்து கேளு. படுக்கை கட்டில் இருந்து கேட்டா அது சட்டம் ஆகாது, அது சாஸ்வதமாகாது, அது சாசனம் அன்னு. உன்னுடைய திவ்ய சிம்மாசனத்திலே இருந்தபடி கேள் என்று இவர்கள் அன்பாலே உத்தரவு பண்ண, மாறி மலைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு மயிர்வங்க வெப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. மழை காலத்திலே மழைக்கும் குளிருக்கும் அஞ்சி வீரம் மிகுந்த மிடுக்கு மிகுந்த சிங்கமானது குகையில தூங்குமா. அந்த மழை காலம் முடிஞ்சு வெயில் வந்த உடனே அந்த சிங்கம் அந்த குகையை விட்டு வெளியில வரும். பிடரிமேயர் சிலிர்த்துக்கும் கர்ஜிக்கும். சீரிய சிங்கம் கர்ஜனை பண்ணும். பிடரி மயிர சிலிர்ச்சிக்கும், கைகால்கள் அப்படி நீட்டு சோம்பல் முடிச்சுக்கும். மாறி மனைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று அந்த சிங்கமானது மழைக்கும் குளிருக்கும் அஞ்சி மலை குகைகளிலே சில நாள் தங்கி மழை விட்ட பிறகு அந்த குகையை விட்டு வெளியில வருமா. அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி அப்படி நாலா பக்கம் பார்க்கும், அப்படி கால்களை முறுக்கிக்கும், அப்படி நிமிர்ந்து நிற்கும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு கர்ஜிக்கும். முழங்குதல், சிங்கம் சத்தம் போட்டா முழங்குதல்னு சொல்ல. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு உன்னுடைய பள்ளிக்கட்டில் இருந்து புறப்பட்டு திவ்ய சிம்மாசனத்தின் மீது எழுந்தருளி எங்களுக்கு என்ன தேவை என்று கேட்க வேணும் என்று இவர்கள் அன்பாலே
கண்ணனம் பெருமானுக்கு உத்தரவு பண்ண மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நீ கோயில் நின்று படுக்கை கட்டிலில் இருந்து சிம்மாசனத்திற்கு வா என்று அழைத்த உடனே அந்த பெருமாள் சிம்ம நடையோட வந்தாராம். கஜகதியா வந்தான், ஹம்ச நடையா வந்தான், எழுந்திருந்தான், ஹம்சம் மாதிரி வந்தான். பெண்கள் அவன் நடையாக பார்த்து ஆனந்தம் அடைந்தார்கள். சிம்மம் போலே கம்பீரமா வந்தான், அவனுடைய காம்பீரியத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தார்கள். யானைக்குட்டி மாதிரி அப்படி குதிச்சு குதிச்சு வந்தான், எல்லோரும் ஆனந்தம் அடைந்தார்கள். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வந்துட்டார். இவா இருந்த இடத்துக்கு அதோ உன்னுடைய சிம்மாசனம் இருக்குப்பா, அங்க போ, சிம்மாசனத்தை உட்கார். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டுன்னு சொன்ன உடனே இவர்கள் சொன்னபடி கண்ணன் தன் பள்ளிக்கட்டிலில் இருந்து எழுந்திருந்து நடந்து இவர்கள் இருக்கும் இடத்துக்கு வந்தார். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி, இங்கனே வந்தருளின்னு சொல்லணும். இங்க வானதால சொல்லுவா, இங்க போன்னு சொல்லுவார். நீ கோவில் நின்றும் இங்கனே நடந்து வந்துட்டான். இங்கனேன்னு சொன்னவனே நடந்து வாழ்த்த வந்துட்டான். வந்தருளிங்கிற சொல்லல, போந்தருளி, அந்த சிம்மாசனத்துக்கு போ என்று உத்தரவிட்டார்கள். போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தரு கோப்புடைய சீரிய சிங்காசனத்தின் மீதிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேண்டும் என்று பாசுரம் பாடினார்கள். சிம்மாசனத்தின் மேலே எழுந்துள்ளி எங்களுக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவை, எதற்காக தேவை, எப்படி தேவை, எப்போது தேவை என்பதை நீயே ஆராய்ந்து பார்த்து அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல 2 சிங்கப்பெருமாள் இருக்கார். அந்த 2 சிங்கப்பெருமாளையும் ஆண்டாள் நாச்சியார் மங்களாசாசனம் பண்றார். முதல் பாசுரத்திலே ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம் பால நரசிம்ம பெருமாள். இந்த பாசுரத்திலே மாறி மறைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் ஸ்ரீயப்பதியான சிங்கம் லட்சுமி நரசிம்ம பெருமாள். 2 சிம்ம பெருமாள் இருக்கார். வடபெருங்கோயிலுடைய வடபத்திர சேனர் சன்னதி போங்கோ, பெரிய ராஜகோபுரத்தை தாண்டி அங்க கீழே விழுந்து சாஷ்டாங்கமா சேவிச்சுட்டு அதுக்கு அடுத்த அந்த துவாரத்தை நுழைஞ்சா வலது பக்கம் பெரியாழ்வார் சன்னதி, இடது பக்கம் சுவாமி எம்பெருமானார் சன்னதி, அங்க துதஸ்தம்பம் இருக்கும். அங்கே கீழே விழுந்து சேவித்து நேர மேல பார்த்தா ஒரு துவாரத்துக்குள்ளே ஒரு பால நரசிம்ம பெருமாள் இருப்பார். அவரைத்தான் இளம் சிங்கம். ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் என்று ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொடிமரத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய சிறிய ராஜகோபுரத்திலே எழுந்தருள் இருக்கின்ற லட்சுமி நரசிம்ம பெருமாளை குறிப்பிட்டு இந்த பாசுரத்திலே சீரிய சிங்கம் ஏறார்ந்த கண்ணி யசோத இளம் சிங்கம் அந்த கொடி தோன்றும் தோரண வாசல்ல இருக்கார். பால நரசிம்ம பெருமாள் குழந்தை மாதிரி இருப்பார், சிறிய உருவம், மிகச் சின்ன உருவமா இருப்பார். மாறி மலமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் என்ற ஸ்ரீயப்பதியான சிங்கம் லட்சுமி நரசிம்ம பெருமாள் வேறு. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமாளை ஸ்ரீயப்பதி ஸ்ரீயப்பதின்னு அழைப்பார். ஸ்ரீ என்றால் பிராட்டி, ஸ்ரீயப்பதி என்றால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரின் பதின்னு அர்த்தம், கணவன் அர்த்தம். ஸ்ரீயப்பதி, அந்த ஸ்ரீயப்பதியான சிங்கம் என்ற பதத்தை தான் சீரிய சிங்கம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க அந்த பிடரி மயிரை உதறிக்கொண்டு எங்கு பார்த்தாலும் சிங்கத்துடைய மனம் கம கம கமன இருக்கணும். மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. போதருமா போலே நீ பூவை பூவண்ணா. பெருமாள் நீலமேக சியாமலனா இருக்கான். கார்கலந்த மேனியான் கைகலந்த ஆடியான் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்றாரு. நீலமேக சியாமலன் கருமணி, அந்த கருமணியான பெருமாள். இவா சொன்ன உடனே அந்த படுக்கை கட்டிலிருந்து எழுந்திருந்தான், அழகா நடந்து வந்தான். இந்த பெண் பிள்ளைகள்கிட்ட வந்தான். இந்த வார் நீ படுக்கை கட்டில இருந்து ஒரு விஷயம் கேட்டேன்னு உங்களுக்கு என்ன வேணும்னு அதை நாங்கள் சொல்ல மாட்டோம், உன்னுடைய சிம்மாசனத்தின் மீது எழுந்தருள் கேட்பாயாக என்று சொன்னான். இவனும் மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா நின் கோயில் நின்று இங்கனேன்னு சொன்னோடனே பக்கத்துல வந்துட்டானா. அந்தோப்பா சிம்மாசனம் போந்தருளின் சிம்மாசனத்தை கையை காட்ட போந்தருளி சிம்மாசனத்துக்கு போயிட்டானாம்.
இங்கனே வந்தருளின்னு தான் சொல்லுவா. இங்க வாப்பான்னு சொல்லுவா, இங்க போப்பான்னு சொல்லுவாளோ கிடையாது. நீ பள்ளிக்கட்டிலில் எழுந்திருந்து இங்கனே சொன்ன உடனே அந்த கண்ணன் இங்க வந்துட்டானே சொல்லி அந்த சிம்மாசனத்தை காமிச்சு, போதருமா போலே நீ பூவை பூவண்ணா, உன் கோவில் நின்னும் இங்கனே பொந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும். சிம்மாசனம், சீரிய சிம்மாசனம், கோப்புடைய சீரிய சிம்மாசனம், பெருமாளுடைய திவ்யாசனம் சிம்மாசனம். அந்த திவ்யாசனம் பரம பவித்திரமானது. எம்பெருமான் திருக்கரத்தாலே தொடப்பட்ட வஸ்துக்கள் அத்தனையும் தெய்வீகமானது. சீரிய சிம்மாசனத்தின் மேலே எழுந்தருளி யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள வேணும் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த பாசுரத்திலே 2 நரசிம்ம பெருமாளை தாயார் மங்களாசாசனம் பண்றார். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கொடித்தோன்றும் தோரணவாசல் என்று சொல்லக்கூடிய துவஜஸ்தம்ப மண்டபத்திலே மேற்கு நோக்கி பார்த்தா அந்த ராஜகோபுரத்திலே 3வது நிலையில ஒரு சிங்க பெருமாள் இருப்பார். அவர்தான் சீரிய சிங்கம், ஸ்ரீயத்பதியான அவர். பால நரசிம்ம சுவாமி இளம் சிங்கம், யசோதை இளம் சிங்கம். வடபத்திர சேன சன்னதிக்கு உள்ளே போவோம். உள்ளுக்குள்ள போனா வர்ணகலாப மூர்த்தியாக லட்சுமி நரசிம்ம பெருமாள் எழுந்தருடைய இருப்பார். அவரை சேவிச்சுட்டு தான் வடபெருங்கோயிலுடைய பெருமாளை சேவிக்க போகணும். அப்போ சிறியத்பதியான சிங்கம் கீழே இருக்கார், இளம் சிங்கம் மேலே இருக்கார். 2 நரசிம்ம பெருமாளையும் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை மிக அழகாக மங்களாசாசனம் பண்ணுகிறார். முதல் நரசிம்மனை ஏறார்ந்த கன்னி யசோதை இளம் சிங்கம்னு மங்களாசாசனம் பண்ணா. அடுத்த நரசிம்ம பெருமாளை சீரிய சிங்கம்னு மங்களாசாசனம் பண்ணா. இந்த 2 சிம்மங்களும் ஆண்டாள் தமக்கு மிக பிரீத்திகரமான பெருமாளை எழுந்தருளியிருக்கார். அந்த பெருமாளை ஸ்ரீவில்லிபுத்தூர் போறவாள்லாம் அந்த நரசிம்மர் சேவிங்கோ. மாறி மனைமுழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுத்து தீவிழித்து வேறு வைரவங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு மழைக்காலத்திலே குளிர்க்கும் மழைக்கும் அஞ்சி குகைக்குள்ளே புகுந்த சிங்கமானது மழைக்காலம் கடந்தவாறே தான் மூறி நிமிர்ந்து முழங்கி கர்ஜன பண்ணி எழுந்திருந்து தன் பிடரி மயிர் தன் தலையை எங்குமங்கும் அசைத்து தன் பிடரி மயிருடைய பரிமளம் எங்கும் விரவும்படி கம்பீரமாக தன் உடம்பை முறுக்கின்று நடக்குமாம் சீரிய சிங்கம் அறிவுத்து. அதுபோல கண்ணா நீ குழந்தையா இருக்கியப்பா, கண்களை திறக்க வேண்டும். திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற் போல் கண்களை திறக்க வேண்டும் பிரார்த்திச்சோம், உடனே பண்ணியேப்பா. இந்த சிம்மாசனத்திலே இருந்து எழுந்து வந்து உன்னுடைய சிம்மாசனத்திலே படுக்கை கட்டிலில் இருந்து எழுந்து வந்து உன்னை சிம்மாசனத்திலே மேலிருந்து அடியோங்களுக்கு அனுகிரகம் பண்ணி ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். 2 நரசிம்ம பெருமாள் 2 பேரையும் சேவிக்கணும். சீரிய சிங்கம் ஸ்ரீயத்பதியான சிங்கம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல எழுந்தருளி இருக்கார். வடபெருங்கோயிலுடைய பெருமாள் சன்னதியில ஏறார்ந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் அந்த கோபுரத்து மேலே இருக்கார். கொடிமரத்திலிருந்து பார்த்தா தெரியும். பெரியாழ்வார் சன்னதி கொடிமரத்திலிருந்து பார்த்து மேற்க நோக்கி அந்த கோபுரத்துல பார்த்தா ஒரு நிலையில பால நரசிம்ம பெருமாள் இருப்பார். இந்த 2 நரசிம்ம பெருமாளையும் தாயார் மாறி மறைமுழஞ்சில் என்ற பாசுரத்திலே ஒரு பெருமாளையும் பிரதம பாசுரத்திலே ஒரு பெருமாளையும் காட்டி கொடுத்துள்ளார். எத்தனையோ திவ்யதேசங்கள். இந்த திவ்யதேசங்கள்லாம் எதற்காக இருக்கு? நமக்காக. நாம போய் பெருமாளை சேவிக்கணும், நாம போய் பெருமாளை கைங்கரியம் பண்ணணும். இந்த கைங்கரியம் அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளம் உகப்பதற்காகவே பண்ண வேணும். இந்த கைங்கரியம் எது ஏது என்பனி என்னாது அதுவே ஆட்சையும் என்ன சுவாமி அம்மாழ்வார். இதுதான் என் கைங்கரியம், அதுதான் என் கைங்கரியம் பார்க்க கூடாது. விளக்கமானது பெருக்கணுமா பெருக்கணும், மாலை புஷ்பம் கட்டணுமா கட்டணும், பெருமாளுக்கு பல்லாண்டு பாடணுமா பாடணும். இப்படி எம்பெருமானுக்காகவே இந்த ஜென்மாவை பெருமாள் கொடுத்திருக்கார். நாமும் நாளை தினம் இந்த பாசுரத்தின் விசேஷ அர்த்தங்களையும் அனுபவித்து அடியார்கள் வாழ, அரங்கநகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்திரம் முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசனே பூயார்
நித்யஸ்ரீ நித்யம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஸ்ரீமதே ராமானுஜாய.